வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2. ஸோ புஷ்பா 2 வந்து ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே 400 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்து 294 crores அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக போஸ்டர் விட்டுருந்தாங்க. இப்போ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 449 crores அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டோடைய டே 1 புஷ்பா 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கோடி. இதே டே 2 கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு 5.5 crores தான். புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தெலுங்கு வெர்ஷனும் ஹிந்தி வெர்ஷனும் தான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதில் தெலுங்கை விட ஹிந்தி வெர்ஷன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 1 ஹிந்தி வெர்ஷன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 crores, டே 2 வந்து 59 crores. ஸோ சீக்கிரமே புஷ்பா 2 வந்து 1000 crores கிளப்ல ஜாயின் ஆகிடும். 1000 தாண்டி எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது ஓவராலா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் எத்தனை நாளில் 1000 crores கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த புஷ்பா 2 உடைய எண்டில் புஷ்பா 3க்கு லீடு கொடுத்து விட்டுருக்காங்க. அப்போ புஷ்பா 3 உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. புஷ்பா 3 வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் மேபி ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கேஜிஎஃப் 2 உடைய எண்டில் கேஜிஎஃப் 3க்கு லீடு கொடுத்து விட்டுட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ புஷ்பா 2 மூவி டீமும் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் 3 கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் புஷ்பா 3யும் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புஷ்பா 2 உடைய ப்ரீமியர் ஷோ நடந்த அந்த டைமில் ஒரு உயிர் போயிடுச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சந்தியா தேட்டருக்கு வெளியில் மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து கூடிட்டாங்க. ஏன்னா அந்த தேட்டரில் தான் அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2 படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் வெளியில் பயங்கரமாக கூடி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்த ரேவதி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய 13 வயசு பையனையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. ஸோ கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அல்லு அர்ஜுன் மேலேயும் அல்லு அர்ஜுனுடைய ஸ்டாஃப் மேலேயும் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் மேலேயுமே வந்து புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த இஷ்யூ பற்றி அவர் பேசியிருந்தாரு. ரொம்ப வருத்தப்படுறதா அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா அவர் கொடுக்கறதாமே சொல்லியிருக்காரு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்கிற இடத்துக்குள்ளே ஃபேமிலிஸ் போகிறத வந்து தவிர்க்கணும். குழந்தைங்கள லேடிஸ்லாம் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த புஷ்பா 2 இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து ஏகேவுடைய விடாமுயற்சி படத்தை பற்றி. ஸோ விடாமுயற்சி வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகே வந்து விடாமுயற்சிக்கான டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இந்நேரம் அவர் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஏகேவுடைய கேரக்டர்னு மட்டும் இல்லை, டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான டயலாக்ஸ் அப்படின்லாம் வந்து இருக்காது. எல்லாருக்குமே வந்து மினிமல் டயலாக்ஸ் தான். ஸோ டப்பிங் ஒர்க்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருவாங்க. அடுத்து விடாமுயற்சி படத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்குற அப்டேட் வந்து படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்த வாரம் வரும் அப்படிங்கிற மாதிரி போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் சொல்ல முடியாது, அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் கூட டக்குன்னு கூட பாட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அதே மாதிரி தான் டீசரே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் 2025 ரிலீஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாலும் எக்ஸாக்ட் டேட்டை வந்து இன்னும் மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ கேம் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அருண் விஜய் நடிச்சிருக்கிற வணங்கான் படமும் நாங்களும் ஜனவரி 10 வரோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ விடாமுயற்சியும் ஜனவரி 10 தான் வரப்போதா இல்லை வேறு டேட்டில் வரப்போதா அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 10 விடாமுயற்சி வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. மேபி ஒரு நாள் முன்னாடி ஜனவரி 9ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து இப்போ விடாமுயற்சி கம்ப்ளீட்டாக சோலோ ரிலீஸ் ஆகலை, கூட மற்ற படங்கள் வருது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டே 1ஆவது சோலோ ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஜனவரி 9 வரலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வந்து தேர்ஸ்டே வருது. தேர்ஸ்டே சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஏகேக்கு இருக்குது. ஸோ அதனால ஜனவரி 9 விடாமுயற்சி வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ விடாமுயற்சி குட் பேட் அக்லி படங்களுக்கு அப்புறமா இப்போ ஏகே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் இதுக்கு முன்னாடி ஏகே வச்சு பில்லா ஆரம்பம் 2 சூப்பரான படங்கள் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப வருஷமாக ஏகே கூட அடுத்து இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏகே கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேபி அது சீக்கிரமே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு. மேபி அந்த ப்ராஜெக்ட் வந்து AK64 இருக்கலாம், அப்படி இல்லைனா AK65 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய ஆசையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி முடிச்சுட்டு AK64 விஷ்ணுவர்தன் கூட போயிட்டாலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா AK64 மேக்ஸிமம் டேரக்டர் சிவா அவர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கார். ஒருவேளை AK64 சிவா கிட்ட கொடுத்துட்டு AK65 விஷ்ணுவர்தன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்திருக்கிற விடுதலை பார்ட் 2 இந்த மாதம் டிசம்பர் 20ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கான என்டையர் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு.
விடுதலை பார்ட் 2 உடைய எண்டில் பார்ட் 3க்கான லீட் இருக்க போதுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பார்ட் 3 இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம எப்பயோ வந்து சொல்லியாச்சு. ஆனால் பயப்பட தேவையில்ல. இதுவும் புஷ்பா கேஜிஎஃப் மாதிரி தான். பார்ட் 3 உடனே ஷூட்டிங் போகிறது கிடையாது. அடுத்து வெற்றிமாறன் ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட் வந்து வாடிவாசல் தான். ஒரு வழியாக அடுத்த வருஷம் வாடிவாசல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாடிவாசல் படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்லாம் வந்து சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி அப்படி இல்லைனா மார்ச்சில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அமீர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்கும் ஆக்டர் சூர்யாவுடைய ஃபேமிலிக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ரவர்சிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டியும் அமீர் வந்து இந்த படத்தில் சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்க போகுது. எப்படி வடச்சென்னை படத்தில் அவருடைய ராஜன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் வாடிவாசலில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் அமீர் நடிக்கிறாரு. அண்ட் ஆக்டர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசலில் டியூயல் ரோல் ப்ளே பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் அது கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல. சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாடிவாசலுடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து எடுப்பார். ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்க முடியாது. ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 வாடிவாசல் வந்துருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அது இவங்க ஷூட்டிங் ஆரம்பித்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அதை வச்சு தான் நமக்கு தெரிய வரும். பட் கண்டிப்பாக வாடிவாசல் வந்து பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 பொங்கல் ரிலீஸ் வந்து வாடிவாசல் வரலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. சியான் விக்ரம் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தோடைய அஃபிஷியல் டீசர் வர மண்டே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மூவி டீம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காளி மண்டே டீசரோட வராரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சியான் விக்ரமுடைய பேர் வந்து காளி அப்படிங்கிறது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ டீசர் பார்த்தா இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீரதீர சூரன் பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ரிலீஸ், ஜனவரி 26 ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டீசர் கட்டோடைய எண்டில் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீரதீர சூரன் 2 ரிலீஸ்க்கு அப்புறமா சியான் விக்ரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மடோன் அஸ்வின் அவர்கிட்ட ஸ்டோரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி மகிழ் திருமேனிக்கிட்டயுமே வந்து ஐடியா கேட்டு டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து இமீடியட்டாக அவர் வந்து மடோன் அஸ்வினுடைய இயக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சாந்தி டாக்கீஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரமே வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி படம் எடுத்துட்டு இருக்காரு. கூலி சீக்கிரம் முடிய போதே இதை முடிச்சுட்டு அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிற படம் வந்து கைதி 2. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கைதி 2 ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் மிட்டில் அப்படி இல்லைனா வந்து எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. கைதி பார்ட் 1 படத்துக்கு சாம் சிஎஸ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. கைதி 2க்கும் அவர் தான் பண்ண போகிறாரா இல்லை அனிருத் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன்னா கைதிக்கு அடுத்து இப்போ வரைக்குமே லோகேஷ் கனகராஜ் வந்து அனிருத் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ஃபேன்ஸோடைய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் கூட ட்ராவல் பண்ணுறது ஓகே, ஆனால் கைதி 2 அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சாம் சிஎஸ் தான் அதுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கைதியில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்லாம் கைதி 2க்கு பண்ண போகிறது கிடையாது. சாம் சிஎஸ் தான் கைதி 2க்கு மியூசிக் பண்ண போகிறாரு. பட் கைதி படத்தில் சாங்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் கைதி 2ல் அப்படி இருக்குமான்னு தெரியல. மேபி ஏதாச்சும் சாங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.